அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் டூலை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டெக்ஸ்ட் டூல் ஃபார் டி ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. A4 சைஸ். ஓகே, இப்போ ஒரு லெட்டர் ஹெட் ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி நேம் டெக்ஸ்ட் டூல் எடுங்க, உள்ளே கிளிக் பண்ணுங்கள். சத்யா டிஜிட்டல் மீடியா கிளிக் பண்ணிடுங்க. மூவ் டூலை கிளிக் பண்ணுங்கள். இதை நகட்டி உங்களுக்கு தேவையான பிளேஸில் வச்சுக்கிறங்க. கண்ட்ரோல் T கொடுங்க ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்ஸ்ட். ஸோ கண்ட்ரோல் Tன்றது டெக்ஸ்ட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை, எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் T. ஸோ அந்த இமேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ இந்த கண்ட்ரோல் T யூஸ் ஆகும். இப்போ நான் கண்ட்ரோல் T கொடுத்துட்டேன். ஸோ மார்க்கர்ஸ் வந்திருக்கு. அதில் நான் ரைட் பாட்டம் கார்னரில் இருக்கிற மார்க்கரை நான் பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள மார்க்கரை நான் பிடிச்சி இழுக்கிறேன். இது ரைட்லேருந்து லெஃப்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, எனக்கு இப்படி வேணும். எதாக இருந்தாலும் ஈவனாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் T கொடுங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஸோ ரைட் கார்னர் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈவனாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் என்ன நடக்குதுன்னா லெஃப்டில் இருந்து ரைட் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் கண்ட்ரோல் T கொடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் சைடு இழுத்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. ஷிஃப்ட் அண்டு ஆல்ட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கார்னர் பிடிச்சி எழுதிங்கன்னா ஈவனாக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே என்ன இருக்குன்னா, இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வேறு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா பிளாக், ரெகுலர், நரோ, இப்படி ஒவ்வொன்றும் வேறு வேறு ஸ்டைலில் திக்னஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். ஓகே, நான் இப்போ வந்து பிளாக்ன்றது ரொம்ப போல்டாக இருக்கும், அதை கொடுத்துட்டேன். இது வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு 33 இருக்குது. நீங்கள் வந்து 36, 48 இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ இப்போ நான் 30 வச்சுருக்கேன். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஸோ ஃபாண்ட்டோட கிளாரிட்டி, ஷார்ப்பு, கிறிஸ்ப்பு, ஸ்ட்ராங்கு, ஸ்மூத்து இந்த மாதிரி இருக்குது. இது எப்போ தெரியும்னா, நீங்கள் பிரிண்ட் சைஸில் வச்சு பார்க்கும்போது தெரியும். 100% வியூ அதில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 100% வச்சுட்டேன். ஸோ இந்த ஹேண்ட் சைன் எதுக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரி 100% வச்சோன்னா நீங்கள் டைப் பண்ண மேட்ரு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஸ்பேஸ் பார் அமுக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் சைன் வந்துடும். ஸோ ஸ்பேஸ் பார் அமுக்கிக்கிட்டே ட்ராக் பண்ணி கீழே இழுத்திங்கன்னா ஒரு பேப்பரை மேலே இங்கேயும் நகட்டுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நகட்டி கொண்டாந்தாச்சு. இப்படியும் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ், கண்ட்ரோல் மைனஸ், இது வந்து ஜூமிங். இன்னமும் ஜூம் 100% மேலே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பாருங்கள், பேன் பண்ணி இழுத்துக்கிறங்க. இப்படி கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்து பாருங்கள், ஷார்ப் சேஞ்ச் தெரியுதா, கிரிஸ்ப், ஸ்ட்ராங், ஸ்மூத். ஸோ இது வந்து ஃபாண்ட்டோட கிளாரிட்டி. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட். ஸோ இப்போ சென்டர் அலைன்மெண்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த அலைன்மெண்ட்டை டிஃப்ரெண்ட்டை எப்போ தெரியும்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட லைன்ஸ் நீங்கள் ஒரு பேராகிராஃப் வடிவில் டைப் பண்ணும்போது இந்த அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்.
அடுத்து சொல்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன் ஃபாண்ட் கலர். இது நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த கலர் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், இதை சூஸ் பண்ணிவிட்டேன், அந்த கலரில் மாறிடுச்சு. த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் என்னென்னா டீயில் ஒரு சின்ன ஆர்க் இருக்குது கீழே. இப்போ பாருங்கள், ஆர்க் லோயர், ஆர்க் அப்பர், ஆர்ட்ஸு, இது மாதிரி நிறைய ஸ்டைல் இருக்குது. ஸோ இதில் எனக்கு ஆர்க் ஷேப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்க்கு கொடுத்துக்கணுங்க. ஆர்க் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அது வந்து ஆர்க் ஷேப்பில் லெட்டர்ஸ் மாறிடுச்சு. இந்த பெண்டிங் மோடை நீங்கள் டிக்ரீஸ் பண்ண ஆர்க் மோடு லைட்டாக வரும். ஓகேயா? ஸோ இந்தளவு ஆர்க்கு போதும்னா ஓகே கொடுத்துட்டு மூவ் டூல் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு தான் இந்த ஆப்ஷன். த நெக்ஸ்ட் ஒன் பேராகிராஃப் பேனல். ஸோ பேராகிராஃப் பேனல் எதுக்குன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸ் இருக்கும்போது இந்த பேராகிராஃப் பேனல் உங்களுக்கு புரியும். இப்போது இதுக்கு அடுத்து ஒரு லைன் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ லைன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கே போகணும்? ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் டூல் இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள், ரவுண்டட் ரெக்டாங்கிள், எலிப்ஸ் டூல், பாலிகான் டூல், லைன், கஸ்டம் ஷேப் டூல், இத்தனை டூல்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து யூ. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த லைன்ஸை எடுத்து இங்கே பாருங்கள், லைனோட கலர். ஸோ லைனோட கலர் வந்து உங்களுக்கு ப்ளூ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ப்ளூ சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதோட திக்னஸ் வெயிட்டுன்னு போட்டிருக்கா 1, இதை வந்து ஒரு 5ன்னு வந்துக்கிறேங்க. மாற்றிட்டு இப்படி பிடிச்சி போட்டிங்கன்னா கிராஸாக கோணலாக வரும். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் வேணும்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறங்க. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ லைன் போட்டாச்சு. இதுக்கு கீழே நீங்கள் மேட்டை டைப் பண்ணணும். ஸோ பேனிங் டூலை எடுத்துக்கிறங்க. பேனிங் டூல்ன்றது ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நகட்டிக்கலாம், அல்லது இந்த ஹேண்ட் சைன் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸோ ஸ்பேஸ் பாரை பிடிக்காமல் நகட்டிக்கலாம். ஸ்பேஸ் பாரை பிடிக்காமல் நகட்டலாம். இல்லை வேறு கமாண்ட், அதாவது வேறு ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பேனிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பேஸ் பாரை அமுக்கிக்கிறங்க. ஓகே, ஸோ இப்போ லைன் போட்டாச்சு. இப்போ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. செட் டெக்ஸ்ட் டூலுக்கு வாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் டூலை எடுத்து பேராகிராஃப் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீயை எடுத்துக்கிறங்க. இங்கே கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு மார்க்கர் முதல்ல செட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பேராகிராஃப் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்கள், ஒரு பேராகிராஃப் வடிவில் டைப் பண்ணுறதுனா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக டைப் பண்ணுறேன், அதில் வேர்ட்ஸ் இருக்காது, இது டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஈவனாக இருக்கா, அதனால் உங்களுக்கு இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ரைட் அலைன்மெண்ட் வச்சிங்கன்னா ரைட் சைடு ஈவனாக இருக்கும், லெஃப்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் சென்டர் அலைன்மெண்ட். இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அலைன்மெண்ட்டை பற்றி. த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் என்னென்னா பேராகிராஃப் பேனல். ஸோ இந்த பேராகிராஃப் பேனலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபாண்ட்டு. மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபாண்ட்டு விரும்புகிறீங்களோ அந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாற்றிட்டேன். ஸோ இது என்னென்னா டெக்ஸ்டோட சைஸு 24 இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் 36ன்னு போட்டிருக்கு. இது என்னென்னா ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் இடையில் உள்ள ஸ்பேஸ். ஸோ 36ன்றது அதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 100 கொடுங்க. சேஞ்ச் ஆகிடுச்சா? த நெக்ஸ்ட் ஒன் கீழே பாருங்கள். இது என்னென்னா ஒரு லெட்டருக்கும் அடுத்த லெட்டர்ஸுக்கும் இடையில் உள்ள ஸ்பேஸ். இது 100 கொடுக்குறேன். என்னாச்சு, ஒரு லெட்டருக்கும் அடுத்த லெட்டருக்கும் இடையில் உள்ள ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 200 கொடுத்து பாருங்கள், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ 0ல் வைக்கிறது நார்மல். ஓகே, த நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டோட ஹைட்டு அந்த ஆரோவில் தெரியும் உங்களுக்கு 20. ஸோ ஹைட் சுருங்கிருச்சா 20யா?
100%னா நார்மல். ஸோ அதாவது பாட்டம் டு டாப் அந்த லெட்டரை வந்து சுருக்குறோம். அதாவது எப்படி சுருக்குறோம்னா கண்ட்ரோல் T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இப்படி சுருக்குறோம். ஓகே, இந்த டூல் தான் அது. இதுக்கு ஆப்போசிட் டூல் இந்த நெட்டில் இழுக்கிறீங்க பாருங்கள், அதுதான் இதுக்கு அடுத்த டூல். என்டர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 100% இருக்குது. ஸோ 200%. ஸோ இப்படி இழுத்துருக்கு, அதனால் வந்து இடம் பார்த்ததுனால கீழே வந்திருக்கு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது என்ன ஆகுது? ஸோ அந்த பேராகிராஃபே வந்து மேலே மூவ் ஆகிட்டே போகுது. குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டே போகுது. இந்த நெக்ஸ்ட் ஒன் கலர். கலர் பாருங்கள், நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைனில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது போல்டு லெட்டர்ஸாக மாற்றுறது. ஸோ போல்டாக மாறும். ஓகே, திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு போயிடும். இது ஃபுல்லாக பட்டன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இட்டாலிக் பட்டன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் ஆல் போல்டு லெட்டர்ஸ். எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்கு. இப்போ எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியல. ஸ்மால் கேப்ஸ் டைப் பண்ணி பாருங்கள், எல்லாமே கேப்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் அண்ட் கேப்ஸ். இது கிளிக் பண்ணிட்டு திரும்ப பழைய நிலைமைக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஸ்மால் அண்ட் கேப்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ல எல்லாம் வரும். எக்ஸு ஸ்கொயர்னு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு டைப் பண்ணுறது நீங்கள் எப்படி டைப் பண்ணுவீங்க? x2 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்னால் இந்த 2வை மட்டும் மார்க் ஹைலைட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், 2 மேலே போயிடும். ஓகே, ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட். அடுத்து 2வை மட்டும் மார்க் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ட் கொடுங்க, x2ன்றது கீழே வந்துடும். இவ்வளோ தான். த நெக்ஸ்ட் ஒன் அண்டர்லைன் ரூல். இது நார்மலாக அண்டர்லைன் பண்ணுறது. எந்த ஒரு பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன். ஸோ அண்டர்லைன் ஆயிடுச்சு. த நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக் த்ரூ. ஸோ அண்டர்லைன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸ்ட்ரைக் எல்லாத்தையும் அடித்த மாதிரி இருக்கணும்னா ஸ்ட்ரைக் த்ரூ. இவ்வளோ தாங்க டெக்ஸ்ட் டூல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது Ymax சத்யகுமார். பாய் பாய்.